மனிதனை படைச்ச கடவுள் அவன்கிட்ட 2 மூட்டையை கொடுக்குறாரு. அதுல ஒரு மூட்டையை அவனுக்கு முன்னாடியும் இன்னொரு மூட்டையை அவன் முதுகுக்கு பின்னாடியும் வச்சுட்டு நடக்க சொல்றாரு. அவனுக்கு முன்னாடி உள்ள மூட்டையில அவனுக்கான விஷயம் அவன் சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு வரணும். அவனுக்கு பின்னாடி உள்ள மூட்டையில மற்றவங்க சம்பாதிக்கிற விஷயம்லாம் வந்துகிட்டு இருக்கும். அந்த மனிதனும் அந்த முன்னாடி உள்ள மூட்டையில அவனுக்கான விஷயங்கள் எல்லாம் சேர்த்துக்கிட்டு அவன் வாழ்க்கையில முன்னேறி போய்கிட்டு இருந்தான். இது மாதிரி போறப்ப ஒரு நாள் அவன் மூட்டையை தெரியாம மாத்தி வச்சிடறான். அவனோட மூட்டையை அவன் முதுகுக்கு பின்னாடியும் மற்றவங்களோட மூட்டையை அவனுக்கு முன்னாடியும் வச்சிடறான். இவ்வளவு நாள் அவனோட மூட்டையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தவன் இப்ப மற்றவங்களோட மூட்டையை பார்க்க ஆரம்பிக்கிறான். மற்றவங்களோட குறையெல்லாம் கவனிக்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கு அதுக்கப்புறம் வளர்ச்சியே இல்லை. அவன் அங்கேயே நின்னுறான். ஒன்னும் புரியாத அவன் நடந்ததை போய் கடவுள்கிட்ட சொல்றான். அதுக்கு கடவுள், நீ உன்னோட தவறை பத்தி யோசிக்கிறப்ப நீ அதை சரி பண்ணிக்கிட்டு முன்னேறி போய்கிட்டு இருந்த. நீ என்னைக்கு மற்றவங்களோட குறையை யோசிக்க ஆரம்பிச்சியோ அன்னைக்கே உன்னோட வளர்ச்சி நின்றுடுச்சு. முதல்ல நாம செய்யற தவறுகளை சரி செஞ்சுட்டு நம்ம முன்னேற பார்க்கணும். இந்த கதை மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாரி ஸ்டேட்டஸை இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கங்க. யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.